எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தாரணி. நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் தினமும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த ஓட்டம் எதுக்காக? ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம வாழ்க்கை வெற்றியை அடைஞ்சிடுச்சுன்னு மனநிறைவு அடையத்தான். ஆனால் அந்த வெற்றி ரொம்ப சாதாரணமாக கிடைக்காது. அதுக்கு கஷ்டப்படணும், உழைக்கணும், தியாகம் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி வெற்றின்ற மலையை நோக்கி நம்ம நடந்து போகிறப்ப ஒரு முதல் படியில் ஏறணும். அந்த வெற்றியோட முதல் படி தான் அதிகாலையில் எந்திரிக்கிறது. அதிகாலையில் எந்திரிக்கிறதுனால என்ன நடந்துரு போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம செவிகள் கேட்ட வரைக்கும் வாழ்க்கையில் ஜெயிச்ச எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற வாழ்க்கை நடைமுறையில் காலையில் தான் தூங்கவே செய்கிறாங்க. சிலருக்கு நேரமாற்று முறையில் இரவு கூட வேலையாக தான் இருக்குது. அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஆனால் உங்களுக்கு சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய சூழல் இருந்தும் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியலைன்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய சூழலை நீங்களே உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கிக்குவீங்க. சரி, நீங்கள் கேட்கலாம், நான் ஏன் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு. நம்ம வரலாறை புரட்டி பார்த்தா அதில் வெற்றி பெற்ற எல்லோரோட தாரக மந்திரமாக இருக்கிறது அதிகாலை பழக்கம்தான். உதாரணமாக அப்துல் கலாம் ஐயா, சுவாமி விவேகானந்தர், புத்தர், இவங்க எல்லாரையும் எடுத்துக்கலாம். இவங்களோட சிந்தனை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட வழிகாட்டியாக இருக்குது. அப்படி சீக்கிரமாக எழுந்திருச்சா என்னதான் நடக்கும்? மனித மூளைக்கு சில அதிர்வெண்கள் இருக்குது. அதுதான் ஆல்ஃபா, பீட்டா, காமா, டீட்டா, டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா அதிர்வெண்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட செயல்பாடை வகுத்து வச்சுருக்காங்க. அப்படி மனிதனோட மூளை இதில் ஏதாவது ஒரு அதிர்வெண்ணோட கனெக்ட் ஆகுறப்போ அவங்களோட செயல்பாடுகளும் இப்படி தான் இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. உதாரணமாக உங்கள் மூளையோ அதிர்வெண் காமா ஸ்டேஜில் இருக்கிறப்போ உங்களோட பிரச்சனையை தீர்க்கிற திறனும் கவனம் செலுத்தும் திறனும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் ரொம்ப வேலையாக இருக்கிற நேரத்தில் பீட்டா ஸ்டேஜில் இருக்கும். இப்படி ஒவ்வொரு அதிர்வுகளுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருக்கும் போது உங்களோட மூளை ஆல்ஃபா இல்லைனா பீட்டா நிலையில் இருக்கும். இந்த ஆல்ஃபாங்கிறது உங்கள் மூளையும் சரி உடம்பும் சரி ஒரு அமைதியான சூழலில் இருக்கும். இந்த பீட்டா ஸ்டேஜ் அப்படிங்கிறது நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போதோ இல்லைனா ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போதோ இருக்கும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருக்கும்போது உங்களது படைப்பாற்றல் சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள் போன்றவர்களெல்லாம் அவங்க நேரத்தை பகலில் அதிகமாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் இதெல்லாம் காலையில் தான் பண்ண முடியுமா, மற்ற நேரத்தில் நம்மளால் யோசிக்க முடியாதா அப்படின்னு. நான் அப்படி சொல்ல வரல. இப்போ இருக்க வாழ்க்கை கட்டத்தில் நிறைய கவனச்சிதறல் இருக்குது. நம்மளோட முழு கவனத்தையும் ஒரே விஷயத்தில் செலுத்த முடிஞ்சால் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருப்போம். அப்போது அதிகாலையில் கவனத்தை செலுத்த முடியும். ஒரு மாணவன் அதிகாலையில் 2 மணி நேரம் படிக்கிற படிப்பு ஒரு 8 மணி நேரம் படிக்கக்கூடிய படிப்புக்கு சமம்னு சொல்கிறாங்க. ஏன் நம்மளால் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியலை அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் நம்ம மூளை தான். நம்ம எல்லாருக்குமே இயற்கையோடு சேர்ந்த ஒரு சம்மந்தம் இருக்குது. இதை அறிவியல் பூர்வமாக சொல்லணும்னா சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 150 வருஷத்துக்கு முன்னாடி மின்சாரமே கண்டுபிடிக்காத காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? இயற்கையோடு பிணைஞ்சு வாழ்ந்தாங்க. சூரியனை தான் உயிரியல் கடிகாரமாக பயன்படுத்தினாங்க. அவங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சதுக்கான காரணம் அவங்க சூரியன் மறைஞ்ச உடனேயே தூங்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தொலைநோக்கு வாழ்க்கையில் நிறைய வெளிச்சமும் நிறைய இயந்திரங்களும் கைபேசி போன்ற பொருட்களும் தான் இருக்குது. இது முன்னேற்றமாக இருந்தாலும் இதுதான் நீங்கள் சீக்கிரம் எழுந்திருக்க தடையாகவும் இருக்குது. எப்படி உயிரியல் கடிகாரத்தை சரி செய்வது இப்போ இருக்க நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தா, நம்ம மூளை 10லிருந்து 11 மணிக்குள்ளே நம்ம தூக்கத்தை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை உற்பத்தி பண்ணும். அந்த ஹார்மோன் தான் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தினமும் ஒரு சரியான நேரத்தில் தூங்கி பழகிட்டா அந்த மெலட்டோனின் ஹார்மோன் நல்லா உற்பத்தி ஆகும். அப்படி தூங்கி பழகுனா உங்கள் தூக்கத்தோட தரமும் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு முக்கிய பங்கு
தியானம் தான். அதாவது நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே உங்ககிட்ட இருக்கிற ஃபோன், தொலைக்காட்சி போன்ற பொருட்களை எல்லாம் தூரமாக வச்சுட்டு அமைதியாக உட்காந்து மூச்சை உள்வாங்கி தியானம் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் எழுந்திருச்சு என்னென்ன பண்ணணும்னு ஒரு குறிப்பை எழுதுங்க. இதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான தூண்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தூண்டுதல் உங்களை அதிகாலையில் எழுந்திருக்க வைக்கும். அப்படி எழுந்திருச்சு உங்கள் நாளை தொடங்கும்போது அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நிறைய டென்ஷன் ஆவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். காலையில் எழுந்ததும் ஃபோனை தான் முதல்ல எடுப்பவராக இருப்பீங்க. மெசேஜ் பார்க்கணும், வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, இல்லை ரீல்ஸ் பார்ப்பீங்க. அதையெல்லாம் தவிர்த்து காலையில் உடற்பயிற்சி செய்யுங்க, தியானம் பண்ணுங்க. இந்த நல்ல பழக்கங்கள் வரணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி கொண்டு போகும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு உடனே கைவிட்றாதீங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உடனே பழக்கப்படுத்திக்க முடியாது. ஏன்னா ஒரு புது விஷயத்தை கொண்டு போகும்போது உங்கள் மூளை அதை வெளியே தள்ளத்தான் பார்க்கும். ஆனால் நீங்கள் தான் உங்கள் மூளையை கண்ட்ரோல் பண்ணி அந்த விஷயத்தை முழு மனசாக செய்யணும். அப்படி செஞ்ச நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். வெற்றியையும் சீக்கிரமாக அடைய முடியும். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? ஏன் எந்த நல்ல காரியத்தையும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுது? அப்படி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்னதான் நடக்குது? பொதுவாக இந்த பிரம்ம முகூர்த்தம் காலையில் 3:30க்கு ஆரம்பிக்கிறதா சொல்லப்படுகிறது. ஒருவேளை நீங்களும் இந்த இயற்கையோட ஒத்துப்போன ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்களா அப்படின்னா தினமும் 3:30 மணிக்கு உங்கள் நாளை ஆரம்பிங்க. சூரியன் உதயமாகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் பிரபஞ்சம் சக்தி இந்த பூமி மேலே அதிகமாக இருக்குமா. ஒவ்வொரு மனுஷன் இயங்குறது இந்த பிரபஞ்சம் ஆற்றல் மூலமாக தான். இதனால் அதிகாலையில் நேர்மறையான சக்திகள் அதிகமாக கிடைக்கிறதால நம்ம முன்னோர்கள் அந்த நேரத்தில் எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் நம்மளை செய்ய சொல்லியிருக்காங்க. உங்களோட தனித்துவமான செயல்கள் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதனால் 3:30 மணிக்கு எழுந்திருக்க முடியலைனாலும் பரவாயில்ல, ஒரு 5லிருந்து 6 மணிக்குள்ளேயாவது எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டேன், ஆனாலும் என்னால் அதை தொடர முடியலை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த 2 நல்ல ஐடியாவை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. நீங்கள் எந்த நேரத்தில் எந்திரிக்கணும்னு டைம் செட் பண்ணுறீங்களோ அந்த டைமை ஒரு டார்கெட்டாக மாற்றுங்க. உதாரணமாக நீங்கள் 5 மணிக்கு அலாரம் வச்சு 7 மணிக்கு தான் எழுந்திரிக்க முடியுதுன்னா அடுத்த 21 நாளைக்கு 7 மணிக்கு பதிலாக 6:30 மணிக்கு எழுந்திரிங்க. அடுத்த 21 நாளைக்கு 6:30க்கு பதிலாக 6 மணிக்கு எழுந்திரிங்க. இப்படியே முயற்சி பண்ணுங்கள். இதுவே பழக்கமாக மாறும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி உங்கள் வெற்றியை தொடும்போது அது ஒரு நல்ல முன்னேற்றமாக தெரியும். நீங்களும் அதிகாலையில் எழுந்து உங்கள் வாழ்க்கையில் வரலாற்று படைக்கக்கூடிய மனிதராக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தாரணி.